அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரோக்கியம் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவ நிபுணர்களின் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். இன்று நாங்கள் கதைக்க போகும் விடயம் எலும்பு முறிவு பற்றி கதைப்பதாக இருக்கிறோம். சாதாரணமாக எலும்பு முறிவு எனும் பிரச்சனையானது சிறு பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, நடு வயதினருக்காக இருந்தாலும் சரி, அல்லது முதியவர்களுக்காக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டு வருகிறது. ஒரு நபருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் அது அவருக்கு மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் கூட ஒரு பாதிப்பாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் கூட பல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். எனவே இந்த எலும்பு முறிவு ஒருவருக்கு ஏற்பட்டால் எந்த மாதிரியான முதலுதவிகள் வழங்கப்படும், அது மட்டுமல்லாமல் நவீனமயமான காலத்திலே எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன, அது மட்டுமல்லாமல் இதனை வராமல் தடுப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட முடியும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் நம் அனைவரது மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கேள்விகள், சந்தேகங்கள் அனைத்திற்கும் விடையளித்து நம் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் களுத்தரை பொது வைத்தியசாலையின் எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஆர் ஞானசேகரம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ எலும்பு முறிவுன்றது பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான். இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த எலும்பு முறிவு என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்து கொண்டு வருகிறது. இலங்கையில் இது ஒரு அதிகரித்து வரும் மிகப்பெரிய ஒரு பாரிய பிரச்சனை ஆகும். ஏனென்றால் இந்த நீங்கள் கூறியது போன்று எலும்பு முறிவு பிறந்த குழந்தை முதல் எந்த வயதிலும் ஏற்படலாம், இறக்கும் வரை இது எந்த வயதிலும் ஏற்படக்கூடிய ஒரு நோய் நிலை ஆகும். இதனால் இது ஒரு பாரிய சமூக பொருளாதார பிரச்சனை இந்த நாட்டிற்கு உருவாக்குறது. நாட்டிற்கு, இது அரசாங்கத்துக்கு மட்டுமின்றி குடும்பத்திற்கும் குடும்பத்தினருக்கும் இது ஏற்படுகின்றது. இந்த நோய் ஏற்பட்டவர், அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டவர் தொழிலை இழக்கின்றார். இவர் ஒரு நாளாந்த வருமானம் ஈட்டுகின்ற ஒரு தொழிலாளியாக இருந்தால் தொழிலை இழக்கின்றார். இவரை பராமரிப்பதனால் குடும்பத்தினர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். இவர் தங்கியிருக்கும் குடும்பத்தினர் பாதிக்கப்படுகின்றனர். இவர் வைத்தியசாலைக்கு உள்வாங்கப்பட்டுனர். வைத்தியசாலையில் நீண்ட நாட்கள் தங்கியிருக்கும் ஒரு நோயாளி ஆகின்றார். இதனால் வைத்தியசாலையில் மிகுந்த சன நெருக்கடி ஏற்படுகின்றது. அதனால் எலும்பு முறிவென்றது பாரிய சமூக பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாக, தொற்றா நோயாக கருதப்படுகின்றது. சாதாரணமாக எலும்பு முறிவுன்றது ஒரு தனி மனிதர் அப்படின்னு சொல்ல முடியாமல் ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறபடியால் தான் இதனை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் சற்று அதிகமாக இருக்கிறது. டாக்டர், ஒரு எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கிறீர்கள் நீங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு எலும்பு முறிவோடு ஒரு நோயாளி உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் எவ்வாறு அணுகுவீர்கள்? முதலாவதாக ஒரு எலும்பு முறிவுடன் ஒரு நோயாளி வந்தால் அவர் அந்த முறிவு ஏற்பட்டதுக்குரிய சூழ்நிலையை அறிந்து முதலாவதாக எலும்பு முறிவிற்கு முதலாக அவரது முழுமையாக அந்த நோயை ஆராய்ந்து அவரது உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறாரா என்று பார்த்து அதை நாங்கள் அதற்குரிய கவனிப்பை மேற்கொள்ள வேண்டும். அந்த நடவடிக்கை முடிந்தவுடன் அவரது முறிவு ஏற்பட்ட நிலைமையை ஆராய்ந்து, அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் உருவானது என்று பார்த்து அவரது பரிசோதித்து பார்த்து அந்த முறிவை பற்றி ஆராய்ந்து அதற்கு பிறகு அவருக்கு எக்ஸ்ரே பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். எக்ஸ்ரே பரிசோதனை மூலம் கூடியளவான முறிவுகளை கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்ரே எடுத்ததன் மூலம் உடலின் எப்பகுதி முறிந்துள்ளது என்று முறிந்த பகுதியை கண்டுபிடிக்கலாம். அதன் முறிவின் தன்மை, அதன் தனியான ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ராக்சரா அல்லது பல துண்டுகளாக உடைந்துள்ளதா, எப்படி அந்த அது வளைந்துள்ளதா, அப்படிக்கான விஷயங்களை அறிய முடியும். எக்ஸ்ரே என்பது ஒரு இருபரிமாண தகவலை தரக்கூடியது. சில வேளைகளில் இந்த எக்ஸ்ரேயில் தரும் தகவல்கள் பற்றாக்குறையாக இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் சிடி ஸ்கேன் எனப்படும் முப்பரிமாண அமைப்பை தரக்கூடிய ஒரு பரிசோதனையும் செய்ய வேண்டி ஏற்படும். இதன் மூலம் நாங்கள் இந்த
நோயாளிக்கு ஏற்பட்ட முறிவை பற்றிய சகல தகவல்களையும் திரட்டிக்கொள்ள முடியும். அதன் மூலம் இவருக்கு எப்படியான ஒரு தீர்வு, எப்படியான வைத்தியத்தை சத்திர சிகிச்சை மேற்கொள்கிற என்ற முடிவை எட்ட முடியும். பொதுவாக டாக்டர், எலும்பு முறிவு ஏற்பட்ட நபர் வந்து உங்களிடம் வரும்போது இந்த மாதிரியான இலக்குகள் வைத்திருப்பீர்கள், இதனை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், இந்த மாதிரி அந்த மாதிரியான இலக்குகள் என்னவாக அமைந்திருக்கும்? எலும்பு முறிவுடன் வருகிற நோயாளியை நாங்கள் பரிசோதித்து அறிந்தவுடன் எமது இலக்கு வந்து 2 வகையான இலக்குகள் இருக்கும். முதலாவது, அவருக்கு வேண்டிய முதலுதவியை வழங்குவது. இரண்டாவது, அவருக்குரிய இறுதியான சத்திர சிகிச்சை தீர்வை வழங்குவது. முதலுதவி என்று சொல்லும் பொழுது, முதலாவது அவர் ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார், அவர் ஒரு வருத்தத்தில் இருப்பார். அதற்குரிய காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். அவருக்கு நோய் நிவாரணம் வழங்க வேண்டும். அவரது முறிந்த பகுதியை ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஏதுவாக ஒரு ஸ்ப்ளிண்ட்டை வழங்கி அந்த காலை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். மற்றது சைக்காலஜிக்கல் சப்போர்ட். அதாவது முறிந்து வரும் ஒருவர் மிகவும் மனவேதனையில் இருப்பார். தனக்கு என்ன நடக்கப் போகுது என்று தெரியாமல், தனது எதிர்காலத்தில் தனது நிலைமை என்ன என்று தெரியாமல் இருப்பார். அது அவரது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதே பிரச்சனை இருக்கும். அதுக்குரிய கவுன்சிலிங் சப்போர்ட், அவருக்கு எதிர்கால எமது திட்டம் என்னன்றதை விளங்கப்படுத்தி அது மனதை ஆசுவாசப்படுத்துவதன் மூலமும் அவருக்கு பெரிய ரிலீஃபை எங்களால் வழங்க முடியும். இப்படியான சில முதலுதவிகள் வழங்குவதுதான் எமது முதற்கட்ட வைத்தியமாக அமையும். இரண்டாவது, அவரது ஃப்ராக்சர் முறிவை சுகப்படுத்துவது. இந்த முறிவை சுகப்படுத்துவது என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நவீன காலத்தில் பல முன்னேற்றங்கள் உள்ளது. டெக்னாலஜி வைஸ் பல விஷயங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எமது நோக்கம், எமது டார்கெட் வந்து அவரை முடிந்தளவு பழைய நிலைக்கு முடிந்தளவு விரைவாக கொண்டு வருவது. இதன் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், முறிந்த எலும்பை ஸ்ட்ரக்சர் வைஸ், அனட்டமி வைஸ், அதாவது கட்டமைப்பு ரீதியாக பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பழைய நிலைக்கு கொண்டு வந்து அந்த எலும்பை அதே நிலையில் பொருத்தி வைச்சிருக்க வேண்டும். பொருத்தி சில காலம் அசையாமல் வைத்திருந்து விட்டு பிறகு அப்பியாசம், ஃபிசியோதெரப்பி மூலம் அதை இயக்கி அவரது அவயவத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரது. இது போன்ற டார்கெட்ஸை தான் வச்சு இந்த கட்டமைப்பின் படி தான் அவருக்கு வைத்தியத்தை வழங்கி அவரை ஃபிசியாலஜிக்கலி அவர் பழைய நிலைக்கு அவரை கொண்டு வர்றது தான் எங்களோட டார்கெட்ஸாக அமையும். பொதுவாக டாக்டர், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான நவீனமயமான முன்னேற்றங்கள் வந்து வைத்தியத்துறையில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் இந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட நபருக்கான சிகிச்சை முறையிலும் கூட எந்த மாதிரியான நவீன வசதி முறைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன? சரியா சொன்னீர்கள். இப்பொழுது எலும்பு முறிவு வைத்தியமானது ஒப்பீட்டளவு மற்ற வைத்தியங்களைப் போலோ அல்ல அதை விட மேலதிகமாக பார்க்கும் பொழுது இது டைவர்ஸ் டிரெக்ஷனில், அதாவது பல துறைகளில் முன்னேறியுள்ளது. பல விதமான, அதாவது ஒரு விதமான ஃப்ராக்சர் பல நோயாளிக்கு வரும்போது அதுக்கு பல விதமான வைத்திய முறைகள் இருக்குது, சத்திரிச்ச முறைகள் இருக்குது. சில இதில் விளங்கப்படுத்துவது கடினமாக இருக்கும். காரணம், அந்த முறிவின் தன்மைகள், முறிவின் அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்பொழுது அதுக்கு வேறு விதமான சத்திர சிகிச்சை செய்ய முடியும். ஏனெனில் சகல நோயாளிகளுக்கும் வைத்திய சிகிச்சை வழங்கும் பொழுது நமது நோக்கம் ஒன்று தான். அதாவது அவரை முடிந்தவரை விரைவில் பழைய நிலையில் அவரை உருவாக்குவதுதான் எங்களது நோக்கம். அப்போ அதுக்காக இப்பொழுது அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலம் பல வகையான பிளேட்ஸ், அதாவது உபகரணங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அவரை அந்த நிலைமைக்கு கொண்டாடுறதுக்கு. அந்த டெக்னாலஜி வைஸ் இருக்கிற முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டால், முதலாவது பண்டை காலம் அல்லாது இப்பொழுது நவீன முறையில் சகல ஃப்ராக்சர்ஸும், ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் சகல முறிவுகளும் ஏதோ ஒரு அனஸ்தீசியா, மயக்க மருந்து கொடுத்த நிலையில்தான் சகல முறிவுகளும் சீர் செய்யப்படுகின்றது. அந்த மயக்க மருந்தானது சில வேளையில் ஒரு பகுதி மட்டும் பிரேக்கப் பண்ணின ரீஜனல் அனஸ்தீசியாவாக இருக்கலாம், அல்லது இடுப்புக்கு கீழ்ப்பட்ட பகுதி முறிஞ்சிருந்தால்
ஸ்பைனல் அனஸ்தீசியா போன்ற இடுப்புக்கு கீழ் உரைக்க பண்ணி செய்த ஒரு அனஸ்தீசியா இருக்கலாம், அல்லது முழுதும் மயக்கப்படுத்தின ஜென்ரல் அனஸ்தீசியா இருக்கலாம். அது ஒரு முன்னேற்றமான நடவடிக்கை. அதிலும் விட பாரிய முன்னேற்றமானது தான் இப்பொழுது நவீன உபகரணங்கள் இலங்கையில் சகல இடங்களிலும் கிடைக்கின்றது. இமேஜ் இன்டென்சிஃபையர் என்ற மாதிரி ஒரு உபகரணம் உள்ளது. அங்கே வீடியோ ஒளிப்பதிவு கருவியுடனான ஒரு எக்ஸ்ரே கருவி உள்ளது. அந்த எக்ஸ்ரே கருவியில் பார்த்து தான் ஃப்ராக்சர் என்பது என்ன, எலும்பு முறிந்து விலகி உள்ளது. அப்பொழுது சத்திர சிகிச்சை மூலம் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, மீண்டும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வருவது. ஸோ தட் இஸ் ரிடக்ஷன், anatomical reduction, மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது. அந்த பழைய நிலைக்கு கொண்டு வந்தது சரியாக கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பதை அதை சீர் செய்யும் பொழுதே உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு சியாம் இமேஜ் இன்டென்சிஃபையர் என்ற கருவி இப்பொழுது இலங்கை பூராகவும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் மூலம் நாங்கள் அதை சீர் செய்தது சரியா என்பதை சீர் செய்யும் பொழுதே உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி உள்ளது. அதனால் சிறந்த ஒரு பெறுபேற்றை நோயாளிக்கு கொடுக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்த படிநிலை தான் அந்த ஃப்ராக்சரை சீர் செய்ய விட்டு அதை சீர் செய்தவாறே ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டும், அதாவது நிலைநிறுத்த வேண்டும். காரணம், ஒரு ஃப்ராக்சர் பொருந்தும் பொழுது வைத்தியர் என்ற முறையில் நாங்கள் அதை எப்படித்தான் பொருத்தினாலும் இறுதியாக ஃப்ராக்சர் பொருந்துவது நோயாளியின் உடம்பினால் கால்சியம் எலும்பு வளர்ந்து அந்த ஃப்ராக்சரை பிரிட்ஜ் பண்ண வேண்டும். அதுவரைக்கும் தற்காலிகமாகத்தான் பிளேட்டோ ஏதோ ஒரு முறையில் அந்த ஃப்ராக்சரை நாங்கள் நிலைநிறுத்தி வச்சிருக்க வேண்டும். அப்போ அந்த ரெடியூஸ் பண்ண ஃப்ராக்சரை பிளேட் மூலம் அல்லது இன்டர்னல் ஃபிக்சேஷன் என்றது உள்ளே பிளேட் மூலம் அல்லது வெளியே பிளாஸ்டர் மூலம் பொருத்துவது தான் வைத்தியரின் கடமை. அப்போ அதற்கும் இப்பொழுது உடம்பின் ஒவ்வொரு பாகத்துக்கும் அந்த உடம்பின் வடிவமைப்புக்கு ஏற்ற வடிவமைக்கப்பட்ட பிளேட், ஸ்க்ரூஸ், நெயில் என்று விதமான உடம்புடன் ஒத்து போகக்கூடிய உலோகத்திலான பிளேட் அண்ட் ஸ்க்ரூஸ், மெட்டல் ஒர்க்ஸ் இப்பொழுது காணப்படுகின்றன. அவை மூலம் அந்த ஃப்ராக்சரை நிறுத்தி கொள்ளலாம். அவை உறுதியாக அவற்றை பேணுவதால் வெகு விரைவில் உடம்பின் அந்த முறிந்த பகுதிகளை அசைத்து வேலை செய்யவும் தொடங்க முடியும். ஆகையால் முறிந்த அவயவத்தை அசையாது நீண்ட நாட்களுக்கு ஒரே விதமாக வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இப்பொழுது குறைவு. முன்னைய காலங்களைப் போல் முறிந்த கையை 3 மாதம் 2 மாதம் அசைக்காமலோ அல்லது பெட் ரெஸ்டிலோ இருக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது மிக குறைவு. ஃப்ராக்சர் ஒன்று ஏற்பட்டால் உரிய சத்திர சிகிச்சையின் பின் அவர்களுக்கு ஏர்லியாக தொழிலுக்கு செல்ல முடியும், சுயமாக இயங்க முடியும், குடும்பத்தினரை நம்பியிருக்க வேண்டியதில்லை, இண்டிபெண்ட்டாக இயங்க முடியும் போன்ற வசதிகள் இப்பொழுது நவீன சத்திர சிகிச்சை மூலம் கிடைக்க பெற்றுள்ளன. அதாவது முன்னைய காலகட்டத்தோடு இன்றைய காலகட்டத்தை ஒப்பிடும்போது எலும்பு முறிவுக்கான நவீன வசதிகள் நிறையவே அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றன என்று சொல்ல முடியும். பொதுவாகவே டிசம்பர் மாதம் என்றாலே டாக்டர் இந்த குழந்தைகளுக்கு தான் ரொம்பவே ஒரு சந்தோஷமான மாதமாக அமையும். காரணம் என்னவென்றால் பாடசாலையில் விடுமுறை நாட்களாக இருக்கும். வீட்டிலே இருந்தாலும் சரி, எங்கேயும் போவதாக இருந்தாலும் சரி, விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள். எனவே இந்த எலும்பு முறிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கூட சற்று அதிகமாகத்தான் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த குழந்தைகளுக்கான எலும்பு முறிவுகள் எந்த மாதிரி அமைந்திருக்க போகிறது என்பதை பற்றியும் நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாட காத்திருக்கிறோம். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். எலும்பு முறிவு பற்றி கதைத்தோம். ஆரம்பத்திலே எலும்பு முறிவுக்கான பொதுவான விடயங்கள், நவீன வசதிகள் என்ன மாதிரியாக அமைந்திருக்கின்றன, அது மட்டுமல்லாமல் எலும்பு முறிவோடு ஒருவர் வந்தால் எந்த மாதிரியான இலக்குகளை கொண்டு அந்த சிகிச்சை முறைகள் நடத்தப்படும் என்பதை பற்றி கதைத்திருந்தோம். தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடுவோம். டாக்டர், நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த டிசம்பர் மாதம் என்றாலே குழந்தைகளுக்கு தான் ஒரு இன்பமான ஒரு மாதமாக அமைந்திருக்கும். காரணம் என்னவென்றால் அதனால் வீட்டில் ரொம்ப நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுவார்கள். அதில் இந்த விளையாட்டுகள் அதிகமாக ஈடுபடுவார்கள். எனவே இந்த எலும்பு முறிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சற்று அதிகமாக இருக்கும். எனவே இந்த குழந்தைகளுக்கான எலும்பு முறிவுகள் அதனை பற்றி நாங்கள் சற்று விளக்கமாக கதைப்போம். சரியாக சொன்னீர்கள். குழந்தைகளுக்கான இன்பமான மாதம் சில வகையில் துன்பமாக முடிகிற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. இப்பொழுது எங்கள் சொந்த அனுபவத்திலும் பார்த்துள்ளோம். டிசம்பர் அல்ல, சகல பாடசாலை விடுமுறை நாட்களிலும் சிறுவர்கள் வைத்தியசாலையில் எலும்பு முறிவுடன்
வருவது மிக பொதுவாக காணப்படுகின்ற ஒரு விடயமாகும். குழந்தைகளின் எலும்பு முறிவு என்பது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எலும்பு முறிவு சகல பிரிவினரிலும் காணப்படுகிறது. குழந்தைகளில், வயதானோரில் எல்லாரிலும் காணப்படுகிறது. குழந்தைகளின் எலும்பு முறிவு என்பது சற்று வித்தியாசமானது. என்னது, அவர்களின் எலும்பு வயதானவர்களை விட சற்று வித்தியாசமானது. அது பல வகைகளில் வித்தியாசமானது. முதலாவது, குழந்தைகளின் எலும்பு சற்று மிருதுவானது, சற்று இலகுவானது, சாஃப்ட் போன்ஸ்ன்றது, அது ஒரு விஷயம். இரண்டாவது, குழந்தைகளின் எலும்பு வளரும் எலும்பு. இரு முனைகளிலும் மூட்டுகளுக்கு அருகில், அதாவது ஜாயின்ட்ஸுக்கு அருகில் வளரும் பகுதி காணப்படுகிறது. அது மிகவும் சென்சிட்டிவான, மிகவும் உணர்திறன் கூடிய இடம், மிகவும் மிருதுவாக கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இடம். மூன்றாவது, குழந்தைகளின் எலும்பானது வளர்வதால் சில விஷயங்களை ரீமாடல் பண்ணி, அதாவது சில வளைவுகளை தானாகவே சரி செய்யும் தன்மை கொண்டது. ஸோ இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் குழந்தைகளின் ஃப்ராக்சர்ஸை நாங்கள் டீல் பண்ண வேணும். மற்றது இந்த பீடியாட்ரிக் ஃப்ராக்சர்ஸ் என்பது அடல்ட் ஃப்ராக்சர்ஸின் ஸ்மால் வேர்ஷனாக, அதாவது வயது வந்தோரின் ஃப்ராக்சரின் சிறிய ஒரு வேர்ஷனாக கருத முடியாது. அதாவது வேறு விஷயங்கள் எடுத்தால், சில விஷயங்கள் தான் நீங்கள் வேறொரு துறைக்கு சென்றீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு தடுமன் காய்ச்சலுக்கு மருந்து தரும் பொழுது இப்பொழுது உடல் நிறைய பார்த்து மருந்து தருவார்கள். அப்பொழுது ஓகே, ஒரு வயதானவர் 60 கிலோன்னு சொன்னால் அவருக்கு இத்தனை மில்லிகிராம் மருந்துன்னு சொன்னால், சிறுவர் 12 கிலோண்டா 5ஆல் பிரித்து இந்த மருந்துன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் பீடியாட்ரிக் ஆளை பொறுத்தவரையில் அதில் நாங்கள் கைக்கொள்ளப்படும் கொள்கைகளும் ஒரு வயது வந்த கைக்கொள்ளும் கொள்கைகளும் முற்றிலும் வேறானது. ஏனெனில் சிறுவரின் எலும்பு பிஹேவ் பண்ணும் விதமும் பெரியவரின் எலும்பு பிஹேவ் பண்ணும் விதமும் வித்தியாசம். ஆனால் அது ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமாக கைக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். பொதுவாக டாக்டர், இந்த சிறுவர்களுக்கான எலும்பு முறிவு அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ விதமான எலும்பு முறிவுகள் இருக்கும். அந்த மாதிரியான அடிப்படையில் நாளாந்தம் ஒரு சில எலும்பு முறிவுகளை அடிக்கடி காணக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான காமன் ஃப்ராக்சர்ஸ் என்னென்ன மாதிரியாக இருக்கிறது? சுருக்கமாக சொன்ன போனால் எந்த எலும்பும் உடையலாம். ஆனால் நீங்கள் சொன்னபோது கமனாக பார்க்கும் பொழுது இந்த காரை எலும்பு, கிளவிக்கல் என்ற காரை எலும்பு உடையிறது வழக்கம். இரண்டாவது, மணிக்கட்டுக்கு கிட்டே முன் கையில் ஃபோராம் போன் ஃப்ராக்சர்ஸ் நடப்பது காமன். அண்ட் மற்ற மிக முக்கியமானதான் இந்த முழங்கைக்கு கிட்டே, புய எலும்பின் கீழ்ப்பகுதியில் முழங்கைக்கு கிட்டே சுப்ராகாண்டாயிலர் ஃப்ராக்சர்ஸ் என்பது முறிவது வழக்கம். அடுத்த நாலாவது தொடை எலும்பு. இந்த நாளும் தான் பொதுவாக சிறுவர்களில் முறிகிறது வழக்கம். இது பொதுவாக இவர்கள் விளையாடும் பொழுது, சிறுவர்கள் காமனாக பொதுவாக நடக்கிறது விளையாடும் பொழுது தான் இவர்களுக்கு விளையாடும் பொழுது இதுதான் பொதுவாக விடுமுறை நாட்களில் இவர்கள் கிராமப்புறங்களில் ஊஞ்சல் ஆடுவார்கள். இப்பொழுது கொழும்பு மாதிரி நகர்ப்புறங்களிலும் இந்த வழக்கங்கள் உள்ளது. ஆனால் சில இடங்களில் நகரப்புறங்களில் இப்பொழுது சில மாடர்ன் சிட்டி வழியில் பிளே ஏரியாஸ் என்று சொல்லி உருவாக்குறார்கள். இங்கே சில பாதுகாப்பு நடைமுறைகள், சேஃப்டி மெஷர்ஸ் சிலதில் இருக்குது. அதாவது இந்த சாஃப்டான குஷன் ஃப்ளோர்ஸ் மாதிரி உருவாக்குறார்கள். அப்படி அந்த அனுமதி பத்திரம் எடுத்து செய்வார்கள், அந்த சேஃப்டி மெஷர்ஸை கடைப்பிடிக்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களிலும் அனுமதி இல்லாமல் செய்யும் இடங்களில் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இல்லை. அதால் ஒரு கடினமான தரையில் விழுந்து அல்லது கடினமான பாகங்களில் படுவதால் தான் இந்த எலும்பு முறிகிறது. அதனால் தான் இந்த எலும்பு முறிகள் வருகிறது. இதில் மிக முக்கியமான, சிறுவர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான எலும்பு முறிவு சிறுவர்களை பொறுத்தவரை யாரை பொறுத்தவரையும் ஒரு ஜாயிண்ட்டுக்கு கிட்டவா அண்மித்த பகுதியாக, மூட்டுக்கு அண்மித்த பகுதியாக எலும்பு முறியும் பொழுது அந்த முறிவு மிகவும் மிகவும் உன்னிப்பாக, அவதானமாக, மிகவும் நுட்பமான முறையில் சரி செய்யப்பட வேண்டும். இந்த சிறுவர்கள் குறிப்பிட்ட வரையில் இந்த முழங்கையில் நான் சொன்ன இந்த முழங்கைக்கு அண்மையாக புய எலும்பின் அடிப்பகுதியில் சுப்ராகாண்டாயிலர் ஃப்ராக்சர் என்று சொல்கிற முறிவு மிகவும் முக்கியமான ஒரு முறிவு. ஏனெனில் அந்த முறிவை சரியாக கவனிக்காமல் போனால் முழங்கையே சரியாக இயங்காத ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். இவைதான் பொதுவாக சிறுவர்களில் ஏற்படும் முறிவுகள் ஆகும்.
டாக்டர் கூறியிருந்தீர்கள் சாதாரணமாக வந்து இந்த சிறுவர்களுக்கான எலும்பு முறிவின் வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது சிகிச்சை முறை வந்து ஒரு பெரியவர்களுக்கான சிகிச்சை முறையில் வந்து சற்று மாறு விதமாகத்தான் அமைந்திருக்கும் என்ற மாதிரி. எனவே அவர்களை வந்து நீங்கள் எவ்வாறு அணுகுவீர்கள்? இப்போ நான் உங்களுக்கு முதல் முன்னிய பகுதியில் கூறும்பொழுது சொன்னேன், எங்களது டார்கெட்ஸ் ஒரு ஃப்ராக்சரை நாங்கள் மேனேஜ் பண்ணும்பொழுது எங்கள் டார்கெட்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு டார்கெட் வந்து அனட்டமிக்கல் ரிடக்ஷன் என்று சொல்லி, அதாவது முறிந்த எலும்பை மீண்டும் பழைய விதையில் 100க்கு 100 பழைய நிலைக்கு கொண்டு செல்வதுண்டு. ஆனால் சிறுவர்களை பொறுத்தவரையில் அந்த தேவை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் உண்டு. காரணம், சிறுவர்களின் எலும்பு வளரும் எலும்பு, அது பிரெயினோடு தொடர்பு பட்டிருக்கிறது அந்த வளர்ச்சி. அப்பொழுது நாங்கள் இந்த சிறுவர்களின் எலும்பை ஏறத்தாழ கிட்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் அது வளரும் பொழுது மிகுதி சீர் செய்தலை, அது மூளையின் தூண்டுதலுக்கேற்ப எலும்பு தானாகவே சீர் செய்து அடுத்த 6 மாதம் 1 வருஷத்தில் எலும்பு 100% சீரான நிலைக்கு வரும். அப்போ இந்த வளர்ச்சி வீதம் வந்து சிறுவரின் வயது குறைய குறைய அது பெரிய வளைவை தன்பாட்டில் சீர் செய்யக்கூடிய தன்மை அதுக்குள்ளது. அது மிக முக்கியமான விஷயம். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனெனில் இது எந்த ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜனுக்கும் இது தெரியும். அப்போ அவர்கள் சிறுவர்களை பராமரிக்கும் பொழுது பார்ப்பார்கள், இந்த சிறுவனின் முறிவு கையில் முறிந்துள்ளது, இதில் சின்ன ஒரு வளைவு இருக்கிறது, இந்த வளைவின் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் சீர் செய்யப்படும் என்று. அப்போது இதை அவர்கள் அக்செப்ட் பண்ணுவார்கள். இந்த வளைவோடு இந்த சிறுவனின் வைத்தியத்தை முடித்து கொள்ளலாம். இது அக்செப்டபிள் ஆங்குலேஷன். ஆனால் இதில் இருக்கும் பிரச்சனை என்னென்று சொன்னால், பெற்றோர்களால் இதை ஏற்க முடியாது. அவர்களும் இந்த எக்ஸ்ரேயை பார்ப்பார்கள், தங்களுக்கும் இது விளங்க வேண்டும். அவர்கள் பார்ப்பார்கள் இதில் வளைவு உள்ளது என்று. அப்போது எந்த பெற்றோரும் தங்கள் சிறுவரின் மீது உள்ள அதீத அக்கறை காரணமாக தாங்கள் இதை பற்றி கலந்து ஆலோசிப்பார்கள், இந்த எக்ஸ்ரே பற்றி, அல்லது இதை பற்றி விஷயம் குறைய தெரிந்துள்ள போய் இதை பற்றி அபிப்பிராயம் கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்லை இது சொத்தியாக இருக்குது, இது நேராக இல்லை, இது மெட்ட கை நேராக இருக்கிறது. சில வேலை மெட்ட கையின் எக்ஸ்ரேம் எடுத்து பார்த்து அந்த நார்மலாக ஒரு சுற்றுலா சென்டர் எடுத்துக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்க்குற மாதிரி எக்ஸ்ரேயும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அப்பொழுது பார்ப்பார்கள், இந்த எக்ஸ்ரே இந்த கை முறிஞ்ச கை சொத்தியாக இருக்கிறது, இன்னும் சீர் செய்த பார்த்தான்னு சொல்லி அவர்கள் தேவையில்லாத வைத்தியங்களுக்கு சென்று தமது காலத்தையும் நேரத்தையும் பிள்ளையின் எதிர்காலத்தையும் வீணடிப்பார்கள். அதனால் தான் நான் உங்கள் ஆரம்பத்திலே சொன்னேன், சிறுவர்களின் எலும்பு முறிவை நாம் பார்ப்பதும் பராமரிப்பதும் முற்றிலும் ஒரு வேறு விதம். அது அந்த துறையில் நிபுணத்துவம் அடைந்தவர்களுக்குத்தான் அது தெரியும். ஏனெனில் சிறுவரின் எலும்பானது அது வளர்ச்சியுடன் தொடர்பட்டது, அது மூளையுடன் தொடர்பட்டது, ரீமாடலிங் பொட்டென்ஷியல் என்றது, அது தன்பாட்டிலே சீர் செய்யும் திறன் கொண்டது. அப்போ அதற்குரிய அட்வான்டேஜையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால்தான் ஒப்பீட்டளவில் சிறுவர்களுக்கு நாங்கள் ஓப்பன் ஆப்ரேஷன் செய்கிறது குறைவு. ஆனாலும் சில இடங்களில் சில மினிமல் ஓப்பன் ஆப்ரேஷன்ஸ் செய்ய வேண்டி வரும். ஆனால் வயதானவர்களுக்கும் வயது வந்தவர்களுக்கும் செய்கிற ஓப்பன் ஆப்ரேஷனோட கம்பேர் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறுவர்களுக்கு ஓப்பன் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் மிகவும் குறைவு. காரணம், அது 100% நேராக சிறுவரின் எலும்பை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 75-80% நேராக கொண்டு வந்தாலே மிகுதி 25-30% அது வளர்ச்சியின் போது தண்டபாட்டிலே கொண்டு வரும் திறன் அந்த எலும்புக்கோ சிறுவனுக்கோ உண்டு. அதாவது வந்து சாதாரணமாக ஒரு வயது வந்தவர்களுக்கும் சிறுவர்களுக்குமான வித்தியாசம் என்னவென்று பார்த்தால் டாக்டர் கூறியது போல அவர்களுடைய எலும்பு வந்து வளரக்கூடிய தன்மை உடையது என்பதபடியே பெற்றோர்களும் வந்து இதனை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சாதாரணமாக டாக்டர் கூறியது போலவே அவர்கள் வந்து அதீத அக்கறையின் காரணமாக வந்து நிறைய செலவழிப்பார்கள், ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் வந்து போய் காட்டுவார்கள். ஆனால் டாக்டர் கூறியது போல அது வந்து தானாகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிறுவர்களுக்கு வந்து உள்ளது என்பதையும் வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பொதுவாக டாக்டர் நீங்கள் கூறியிருந்தீர்கள் வந்து இந்த ரீமாடலிங் ப்ரோசஸ் என்பது வந்து சிறுவர்களுக்கு உரிய ஒரு ப்ரோசஸாக இருக்கிறது. சாதாரணமாக எவ்வளவு நாட்கள் எடுக்கும் டாக்டர் இது வந்து சரியாக சீராக அமைவதற்கு? அதுவும் நல்லதொரு கேள்வி. இதில் 2 விஷயம் இருக்குது. முதலாவது ஹீலிங் ப்ரோசஸ். ஹீலிங் என்பது போன் உடைந்த 2 எலும்புகளும் ஒன்று சேர்ந்து ஹீல் பண்ணுறது. அதுவும் சிறுவர்களில் மிகவும் வேகமாக நடக்கும். அது ஹீலிங் ப்ரோசஸ் வயதுக்கு வயது வேறுபடும். சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் அது வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்களை விட வேகமாக நடைபெறும்.
அதுவும் வயது குறைந்த சிறுவர்களில் மிகவும் வேகமாக நடைபெறும். இதுக்கு ஒரு ஆன்சர், ஒரு விடை சொல்ல முடியாது. காரணம் வயதுக்கேற்ற மாதிரி அது வேறுபடும். அதே நேரம் எலும்புக்கேற்ற மாதிரியும் வேறுபடும். சில எலும்புகள் வேகமாக நடைபெறும். பொதுவாக சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் 2 கிழமையிலிருந்து 8 கிழமைக்குள் எலும்பு பொருந்தும் வாய்ப்பு உண்டு. பொருந்தி அது ஆடாமல் அவர் தனது நாளாந்த வேலைகளை செய்ய தொடங்கலாம். 2 கிழமை நான் சொன்னது ஒரு 6 மாத பிள்ளை, 1 வயசு பிள்ளையை பொறுத்தவரையில். 8 கிழமை என்று சொன்னது ஒரு 8 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளையை பொறுத்தவரையில். இது ஹீலிங், அதாவது எலும்பு பொருந்தும் தன்மை. இது பொருந்தும் பொழுது சிறிய வளைவு இருந்தால் அந்த வளைவோடு பொருந்தும். ஆனால் கை சாதாரணமாக இயங்கும். இந்த வளைவு இல்லாமல் ரீமாடலிங் மூலம் எலும்பு பழையபடி நேராக வாரத்துக்கு ஒரு 6 மாதத்திலிருந்து 2 வயசு வரைக்கும் எடுக்கலாம். அதுவும் வயசையும் தாக்கத்துக்குட்பட்ட எலும்பையும் பொறுத்து காலம் வேறுபடும். ஆனால் அவரை பராமரித்த வைத்திய நிபுணர் அவருக்கு உரிய அட்வைஸை சொல்லுவார். அப்போ நான் சொல்ல விரும்புகிறது, இங்கு ரீமாடலிங் என்று ஒன்று உள்ளது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சின்ன வளைவுடன் இருந்தால், அதாவது பிளாஸ்டரை பிஓபி என்ற பிளாஸ்டரை வெட்டினுடன் கையில் சின்ன வளைவு இருந்தால் நீங்கள் பதற்றப்பட வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம். உங்களது வைத்தியர் சொல்வார் இது ரீமாடலிங் என்ற ப்ரோசஸ் மூலம் குறிப்பிட்ட காலம் சில சரி வரும் என்று. அதை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் என்றதை தான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அது எவ்வளவு காலம் என்றதை உங்களை பராமரிக்கும் வைத்தியர் சொல்லுவார். அது வயது அடிப்படையிலும் எலும்பின் அடிப்படையிலும் வித்தியாசப்படக்கூடியவை, ஆனால் நிச்சயம் நடக்கும். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பீடியாட்ரிக் ஃப்ராக்சர், அதாவது சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகள் பற்றி கதைத்திருந்தோம். தொடர்ந்தும் நாங்கள் வயது வந்தவர்களுக்கும் வயது சென்றோருக்கும் உடைய எலும்பு முறிவுகள் பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். நாங்கள் முதல்ல இந்த பீடியாட்ரிக் ஃப்ராக்சர், அதாவது சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகள் பற்றி சற்று விளக்கமாக கதைத்திருந்தோம். அடுத்தது நாங்கள் நடுத்தர வயதினருக்கான எலும்பு முறிவுகள் பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். டாக்டர், இப்போ நடுத்தர வயதினருக்கான எலும்பு முறிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறுவர்களுக்கான எலும்பு முறிவுகளை பற்றி சற்று வித்தியாசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனை பற்றி ஒரு விளக்கமாக நாங்கள் ஆரம்பத்தில் கதைப்போம். நடுத்தர வயதினர் என்று சொல்லி எடுக்க போனால் அவர்களுக்குரிய எலும்பு முறிவானது ஒரு குறிப்பிட்ட ஒரு எலும்பு முறிவு என்று சொல்லி கூற முடியாது. அவர்கள் நடுத்தர வர்க்கத்திற்கான நடுத்தர வயதினருக்குரிய எலும்பு முறிவானது அதுதான் மிக பெரிய ஒரு சுமையாக சுகாதார அமைச்சருக்கு காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் ஒரு எங்களுடைய சமுதாயத்திலும் பொருளாதார ரீதியிலும் ஒரு உழைப்பை ஈட்டித் தருவர்களாக இருப்பார்கள், நாட்டிற்கு சரி ஒரு குடும்பத்திற்கு சரி. அதே நேரம் அவர்களுக்கு ஏற்படும் ஃப்ராக்சர் தான் மிகவும் ஒரு பெரிய செலவினத்தை கொடுக்குற ஃப்ராக்சராகவும் இருக்கிறது. அதோடு அதுதான் இப்பொழுது ஒரு கூடிக்கொண்டு போகிற ஒரு ஃப்ராக்சராகவும் இருக்கிறது. அதுக்கு மிக முக்கிய காரணம் நாட்டின் சூழ்நிலைகள். மிக முக்கியமானதான் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், மோட்டார் போக்குவரத்தில் ஏற்படும் விபத்துக்கள். இப்போ நாட்டு நிலைமை, நாட்டு நடப்புகள், நாட்டு நிலைமைகளை அது பிரதிபலிக்கிறது. இந்த ஃப்ராக்சர் ஏறிக்கொண்டு போகும் முறிவு வீதங்கள். அப்போ அது ஃப்ராக்சர் மெக்கானிசம், அதாவது இவர் விபத்து ஏற்படும் விதம், விபத்து ஏற்படும் தன்மையை பொறுத்து எந்த எலும்புமே முறியலாம். இப்போ இதில் நாங்கள் காமனான ஒரு ஃப்ராக்சர் என்று சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வகையான விபத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான ஃப்ராக்சரை நாங்கள் காண முடியும். அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனால் ஃப்ராக்சரை பார்த்து ஆக்சிடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆகவே இதில் எந்த ஃப்ராக்சர் காமன் என்று சொல்லி கூறுவது கடினமானது. எந்த ஃப்ராக்சரும் வரலாம், அது எந்த விதமான ஆக்சிடெண்ட்டுக்கு உட்படுகிறார் என்று. மோட்டார் விபத்து மட்டுமல்ல, ஒரு வயது வந்தவர்கள் நடுத்தர வயதினருக்கான காரணம் தொழில் பார்க்கும் இடங்களில், அதாவது நாங்கள் இப்போ சிலர் மரம் ஏறி வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள், கூரை வேலை செய்யும் கட்டிட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், ஃபேக்ட்ரிஸ் மற்றது மின்கம்பங்களில் வேலை செய்பவர் இருக்கிறார்கள். அவர் உயரத்திலிருந்து விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கணக்கு இருக்கின்றன. அப்படி உயரத்திலிருந்து விழுகிறது, மோட்டார் அப்படி எல்லாம் ஹை வெலோசிட்டி இன்ஜரி, உயர் அழுத்த வேகத்தில் ஏற்படும் விபத்துக்களால் தான் இந்த ஃப்ராக்சர்கள் வருகிறது. இந்த மாதிரியான நோயாளிகள், அதாவது இவர்கள் நோயாளிகள் என்று கூற முடியாது, ஏன்னா இவர்கள்
நோயற்றவர்கள் இந்த மாதிரி விபத்துக்குள்ளான பாதிப்புற்றவர்கள் ஏற்படும் ஃப்ராக்சர் எல்லாம் மிகவும் விசையில் உருவான ஃப்ராக்சர்ஸ். இங்கே ஏற்படும் டேமேஜ் ஒரு பெரிய பெரிய அழிவுகளாக தான் இருக்கும். அதாவது இந்த எலும்பு மட்டும் உடையாது, சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் இளையங்கள் எல்லாம் பெரும் அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக பாதிக்கப்பட்டதாக தான் இருப்பார். அப்போ இவருக்கு பல பாதிப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம் எலும்பு முறிவுகளை மேலதிகமாக. பொதுவாக டாக்டர், எலும்பு முறிவு ஏற்படுவதற்கு, அதுவும் நடுத்தர வயதினருக்கான எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக கூறியிருந்தீர்கள் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், வாகன விபத்துகள். இந்த மாதிரியான வாகன விபத்துகள் ஏற்பட்டு ஒருவர் எலும்பு முறிவோடு இருக்கிறார் என்றால் அவரை விட அந்த சுற்றியுள்ளவர்கள் தான் சற்று அக்கறை அதிகமாக அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் எப்படியாவது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருப்பார்கள். அந்த மாதிரியான நேரத்தில் அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக அழைத்து செல்வது என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கிறது. அதில் ஒரு முதலுதவி என்றே கூறலாம். அவர்களை எவ்வளவு பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? இந்த முதலுதவி என்றது இந்த சந்தர்ப்பத்தை தான் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. முதலுதவி என்று சொல்லும் பொழுது முதலாவதாக முதல் ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். முதலாவது, முதலுதவி செய்ய முயற்சிப்பவர் தனக்கு எந்தவித சேதம் ஏற்பட மாட்டாது என்பதை முதல் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு வீதி விபத்தில் அதை காப்பாற்றும் பொழுது தான் ஒரு விபத்துக்குள்ளாக பார்க்கிறோம். ஒரு தீ விபத்தில் காப்பாற்றும் பொழுது தனக்கு ஒரு தீ விபத்து ஏற்படால் பாதுகாத்து கொள்ள முதலாவது. இரண்டாவது, ஒரு முதலுதவி செய்வதற்காக அவர் முயற்சிக்கும் பொழுது மேலும் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு மேலும் பாதிப்புகள் ஏற்படாதவாறு உதவியை செய்ய வேண்டும். காஸ் நோ மோ ஹார்ம். இது ரெண்டும் முக்கியமாக கருத்தில் கொண்டு தான் முதலுதவியை செய்ய வேண்டும். மற்றது அவர் இந்த ரெண்டையும் கருத்தில் கொண்டு உதவியை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது, பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்தும் பொழுது, அவரை வெளியே கொண்டரும் பொழுது மிகவும் பாதுகாப்பான முறையில், சில வேளைகளில் அந்த பாதிக்கப்பட்டவரை வெளியில் எடுப்பதற்கு அவரை எடுக்க முடியாற்றில் அந்த வாகனத்தை வெட்டியோ பிளந்தோ தான் அவரை வெளியில் எடுக்க வேண்டி வரும். ஆனால் எமது நடைமுறையில் நாங்கள் பல வகையில் பார்த்துருக்கிறோம், இழுத்து எடுக்கும் பொழுது செகண்டரி டேமேஜ், அதாவது இட்ஸ் செகண்ட் ஆக்சிடென்ட். ஏற்கனவே ஒரு அடிபட்டவருக்கு இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கிறது அவரை காப்பாற்றுகின்ற போர்வையில். அந்த மாதிரி நடக்காது. வாகனத்துக்கு சேதத்தை அதிகப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு சேதம் இல்லாமல் பாதிக்கப்பட்டவரை வெளியே எடுக்கிறது தான் முதலாவதாக கருத்தில் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவருக்கு மூச்சு எடுக்கும் முதலாவது எந்த ஒரு மனிதருக்கும் மூச்செடுத்தல்லாம் மிக முக்கியமானது. அவருக்கு மூச்சு குழாயோட சம்பந்தமாக ஏதாவது அடைப்புகளிடம் இருந்தால், தெரியத்தக்கதாக இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தி அவரை ஒரு சரிந்த பக்கத்தில் படுக்க வைத்து, மற்றவருக்கு தெரியத்தக்கதாக ரத்தம் ப்ளீட் பண்ணி கொண்டிருக்கிறது, ரத்தம் குருதிப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னால் அதுக்கு இறுக்கி அமர்த்தி ஏதாவது ஒரு துணியால் கட்டி, மற்றது அவரை ஒரு பலகையில் ஒரு போர்டில் படுக்க வைத்து நீட்டி நிமிர்ந்த நிலையில் படுக்க வைத்து, மற்றது தெரிந்த அளவுக்கு என கையோ காலோ முறிந்து அவயவம் முறிந்து ஒரு டிஃபார்ம்டான நிலையில் அவயவம் இருந்தால் அதை நேர்படுத்தி ஸ்ப்ளின் பண்ணி கட்டி அவரை முடிந்த அளவு விரைவில் வைத்தியசாலை கொண்டு வரதான் மிகச்சிறந்தது. மற்றது நமது சமுதாயத்தில் இருக்கும் மிக ஒரு வீக் பாயிண்ட் தான் கம்யூனிகேஷன், தொடர்பாடல் மிக குறைவு. ஒரு வைத்தியசாலை கொண்டு முயற்சிக்கும் பொழுது முடிந்தால் அந்த அண்மித்த வைத்தியசாலைக்கு முதலே அறிவிக்கிறது மிகவும் சிறந்த. அப்போது அந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர்களும் ஆயத்தமாக இருப்பார்கள் இப்படி ஒரு நோயாளியை ஏற்றுக்கொள்வதற்கு. ஏன்னா அந்த வைத்தியசாலையும் பல இடங்களிலிருந்து நோயாளியை ஏற்றுக்கொள்வதாக இருப்பார்கள். அப்பொழுது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மிகுந்த வேலை சிரமத்தில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு நோயாளிக்குரிய ஆயத்தங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். முடிந்தால் கம்யூனிகேஷன் மிக முக்கியம். சாதாரண மக்களுக்கு தெரியாட்டியும் உடனே அங்கே இருக்கும் போலீஸ் உத்தியோகத்தில் அவர்கள் யாருக்கும் தொலைபேசி இலக்கங்கள் தெரிந்திருக்கலாம். அதை தொடர்படுத்தி இப்படி ஒரு நோயாளியை கொண்டு வர போகின்றோம், முடிந்தால் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, அல்லது நாங்கள் ஒரு தனியார் வாகனத்தில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட நோயாளி வரப்போகின்றார், பாதிக்கப்பட்டு வரப்போகின்றார் என்று அறிவித்து இந்த முதலுதவி, இந்த கோல்டன் 1 hour, அதாவது அடிபட்ட நேரத்திலிருந்து முதல் 1 மணித்தியாலத்துக்குள்
இந்த பாதிக்கப்பட்டவருக்கு மேலதிக பாதிப்பு ஏற்படாமல் மிக விரைவில் அவரை அண்மித்த வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுதல் மிகவும் முக்கியம். பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாகும். நடுத்தர வயதினருக்கான எலும்பு முறிவுகள் என்பது வந்து சற்று அதிகரித்து கொண்டு வருகிறது என்று கூறினீர்கள். பொதுவாக வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய பாதிப்பாக அமையும். செலவீனமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் உள ரீதியாகவும் அவர்கள் வந்து நிறைய பாதிப்புகளுக்கு வந்து முகம் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய சிகிச்சை முறைகள் வந்து எந்த மாதிரியாக அமைந்திருக்கின்றது டாக்டர்? இவர்களையும் நாங்கள் சிகிச்சை முறை இந்த பிரின்சிபல்ஸ், அதாவது இவர்களை அணுகும் டார்கெட்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து ஒரே முறை தான். அதாவது நாங்கள் முதலுதவி வழங்கிய பின் இவரது உயிருக்கு ஏதாவது ஆபத்துள்ளதா என்பதை பார்ப்போம். உயிர் ஆபத்துக்கான சிகிச்சைகள் முதல் வழங்கப்படும். மற்றது இவரை நாங்கள் அப்ரோச் பண்ணது மல்டி டீம் அப்ரோச். சகல துறையிலும் உள்ள நிபுணர்களும் அவரது குழாமும் சேர்ந்து இவருக்குரிய சிகிச்சையை வழங்கி சகல பிரச்சனைகளையும் ஒன்றாக தீர்த்து, எலும்பு முறிவு மட்டும்தான் இவருக்கு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் எலும்பு முறிவுக்குரிய சிகிச்சை வழங்கப்படும். எலும்பு முறிவு என்பது இன்றைய தலைப்பென்ற முறையில் எலும்பு முறிவு என்பதை எடுத்துக்கொண்டால், எலும்பு முறிவுக்குரிய சிகிச்சை வழங்கும் பொழுது அந்த நான் முன்பு குறிப்பிட்டது போன்று எலும்பு முறிவை சீர்படுத்துவதுதான் முதலாவது நோக்கம். ஆனால் இவர் ஒரு வயது வந்தவர் என்ற முறையில் இவரது எலும்பை முடிந்த அளவு பழைய நிலைக்கு கொண்டு வருவதுதான் நோக்கமாக இருக்கும். சிறுவர்களைப் போலல்லாது இவர்களுக்கு அனட்டமிக்கல் ரிடக்ஷன் என்ற கான்செப்ட் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்றது அவரது முறிவின் தன்மையை பொறுத்திருக்கும். சில வேளைகளில் மிக பாரிய விபத்தின் பொழுது சில எலும்பு துண்டுகள் தவறுவிடப்பட்டிருக்கும் அடிபட்ட இடத்திலே. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளது. அதற்கு சில வழியில் அதுக்கு மாற்றீடாக சில இரசாயன பதார்த்தங்கள் பாவிக்கலாம். அப்படி பல முன்னேற்ற நடவடிக்கைகள் இருக்குது. ஆனால் அடிப்படையில் நமது கொள்கை ஒன்று தான், எலும்பை பழைய நிலைக்கு கொண்டு வரது. கட்டமைப்பு ரீதியாக அதை நிலைநிறுத்துவது, ஃபிக்சேஷன் ரீதியாக அது ஸ்திரம் அடைந்தவுடன் முடிந்தளவுக்கு விரைவாக அவயவத்தை இயங்க பண்ணி அவரது அவயவத்தை பழைய நிலைக்கு முடிந்தளவு விரைவில் கொண்டு வரது. இப்பொழுது நாங்கள் இந்த நடுத்தர வயதினருக்கான எலும்பு முறிவுகள் பற்றி நிறைய விடயங்களை வந்து கதைத்திருந்தோம். ஆரம்பத்தில் வந்து சிறுவர்களுக்கான எலும்பு முறிவுகள் பற்றி கதைத்திருந்தோம். அடுத்த ஒரு கட்டத்தினர் தான் வந்து இந்த முதியவர்கள். அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து சில வேளை பார்வை குறைபாடாக இருக்கலாம், அல்லது வந்து அவர்களும் கூட ஒரு சிறு குழந்தைகள் போல்தான். அவர்களுக்குமான இந்த எலும்பு முறிவுகளும் கூட சற்று அதிகமாகத்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அவர்களை பற்றியும் நாங்கள் சற்று விளக்கமாக கதைப்போம் டாக்டர். வயது முதிர்ந்தவர்கள் என்பது மிக மிக முக்கியமான எங்களோட சமூகத்தில் காணப்படும் ஒரு வகுப்பினர். அதாவது ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்து வயது வந்தவர்களாக இருந்து எம்மை வளர்த்து இன்று வயது முதிர்ந்தவர்களாகி சில வேளைகளில் கைவிடப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மிக முக்கியமாக வகுப்பினர் என்று சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் என்ற முறையில், ஒன்று, இவர்களின் எண்ணிக்கை எமது இந்த பிராந்தியத்தில் கூடிக்கொண்டு வருகிறது. அதாவது ஏஜிங் பாப்புலேஷன், வயது முதிர்ந்தவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகிறது. 2வது, இவர்களது ஒஸ்டியோபோரோசிஸ் என்ற நிலைமை இலங்கை போன்ற நாடுகளில் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஒஸ்டியோபோரோசிஸ் என்ற நிலைமையால், அதாவது எலும்பில் உள்ள கால்சியத்தின் அடர்த்தி குறைந்து அதனால் எலும்பு உறுதித்தன்மை குறைவதால் எலும்பு முறியின் தன்மை, அதாவது உயரத்திலிருந்து விழ தேவையில்லை, தனது உயரத்தை விட குறைந்த உயரத்தில் இருந்து, அதாவது நின்று கொண்டிருக்கும் பொழுதே சாதாரணமாக வழுக்கி விழுவதாலே எலும்பு முறிகிற தன்மை ஏற்படுகிறது. அந்த எலும்பு முறிகிற தன்மை ஏற்படுகிறதால இவருக்கு ஒஸ்டியோபோரோசிஸ் நிலைமையால் எலும்பு இலகுவில் முறிவடைகிறது. இதை ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது மிக இலகுவாக எலும்பு முறிகிறது. இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறி வருகிறது. காரணம், எலும்பு முறிவு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஏற்படும் பிரச்சனைகள். இவர்கள் உரிய வைத்திய முறை வழங்கப்படாவிட்டால், இவர்கள் நீண்ட காலம் படுக்கையில் இருந்தால் அதனால் வரும் பின்விளைவுகள், படுக்கை புண்ணாக இருக்கலாம்,
சுவாச குழாய் தொற்று நோயாக இருக்கலாம், சிறுநீர் தொற்று நோயாக இருக்கலாம். இதனால் பிறகு அவர்களுக்கு டிமென்ஷியா போன்ற நினைவு அற்று போக நிலைமையாக இருக்கலாம். அதே இவரது வாழ்க்கையின் இறுதி கட்டமாக கூடி இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த பின்விளைவுகளை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி உடனடியான சத்திர சிகிச்சையும் அவர்களை பழைய நிலைக்கு சொந்த காலில் நிற்க வைப்பதும் தான் ஒரே ஒரு வழி. முதியோர்களுக்கான எலும்பு முறிவுகள் பற்றி தான் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கான எலும்பு முறிவுகளிலிருந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, அதிலிருந்து நம்ம எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம், இந்த மாதிரியான நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாட காத்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகள் பற்றி சற்று விளக்கமாக கதைக்க காத்திருக்கிறோம். பொதுவாக டாக்டர், இப்போ முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு முறிவுகள் என்ற போதும் நிறைய எலும்பு முறிவுகள் இருந்தாலும் நாளாந்த நடவடிக்கையில் ஒரு சில எலும்பு முறிவுகள் ரொம்பவே காமனாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே அதனை பற்றி நாங்கள் கதைப்போம். முதியோர்களுக்கு பொதுவாக ஏற்படுகிற எலும்பு முறிவுகளான ஒரு சில தான் பொதுவாக மீண்டும் மீண்டும் ஏற்படுவதை நாங்கள் காணுகின்றோம். அதிலும் அதிகமாக ஏற்படுகிறது ஹிப் ஃப்ராக்சர் என்ற இடுப்பு எலும்பு முறிவு, இரண்டாவது முள்ளந்தண்டு எலும்பு முறிவு, அடுத்ததாக தோல் மூட்டில் ஏற்படும் எலும்பு முறிவு, மணிக்கட்டு. இந்த 4 தான் முதியோர்களுக்கு ஒஸ்டியோபோரோசிஸ் என்ற நிலை காரணமாக பொதுவாக வழுக்கி விழும் பொழுது ஏற்படும் எலும்பு முறிவுகளாக காணப்படுகின்றன. பொதுவாக டாக்டர், இந்த பொதுவான எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு ஒரு முதியோர் வந்தால் அவர்களை நீங்கள் எவ்வாறு அணுகுவீர்கள்? முதியோர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் பொதுவாக மற்றவர்கள் நினைப்பது போல் அல்லாது எமது நோக்கமானது அவர் விழுவதற்கு முதல் எப்படி இருந்தாரோ அதே நிலைக்கு முடிந்த அளவு விரைவாக கொண்டு செல்ல வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. சில நாடுகளில், சில வளர்முக நாடுகளில் இதற்கு கைட்லைன்ஸ், வரையறைகள் உள்ளன. நமது நாட்டில் அதற்கு சீரானது இல்லாட்டி நாங்கள் அதை பின்பற்றுகின்றோம். இங்கிலாந்து போன்ற நாடுகளில் 36 சில இடுப்பு எலும்பு முறிந்தால் 36 மணித்தியாலத்தில் அவர்களுக்கு சத்திர சிகிச்சை முடிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள். எமது நாடுகளில் அதுக்கு ஒரு வசதி இல்லாட்டி நாங்கள் அதை மேற்கொள்றதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டு வாரோம். அப்பொழுது இவர் வயது முதிர்ந்தவர் என்றது சொல்லி இவரை நாங்கள் புறக்கணிக்க முயற்சிப்பதில்லை. வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு முடிந்த விரைவில் சிகிச்சை அளித்து அவரை பழைய நிலைக்கு கொண்டு வருவதுதான் நமது முக்கியமான நோக்கம். இப்பொழுது நான் முதலும் பல தடவைகள் கூறினது போல் தொழில்நுட்ப அபிவிருத்தி காரணமாக பல நுட்பமான வசதிகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. அது வயது முதிர்ந்தோர்களுக்கான சத்திர சிகிச்சைக்கும் அந்த வசதிகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது. இடுப்பு முறிவை எடுத்துக்கொண்டால் இந்த இடுப்பு முறிவானது பெரும்பாலும் மிகவும் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்படுறது 70, 75 90, 100 வயதான ஆட்களுக்கும் ஏற்படலாம். பொதுவாக இந்த முறிவு ஏற்படுபவர்களுக்கு வேறு பிரச்சனைகளும் இருக்கும். உதாரணமாக அவர்களுக்கு டயபிட்டிஸ் எனப்படும் சலரோகம், இருதய நோய், உயர்குருதி அழுத்தம், இந்த வருத்தங்களும் அவர்களுக்கு இருக்கு. இந்த வருத்தம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த இடுப்பு முறிவும் வரும். இது பொதுவாக நாங்கள் காணும் ஒரு விடயம். இப்படியானவர்களுக்கு முடிந்த அளவு விரைவாக அந்த இருக்கிற வைத்திய குறைபாடுகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முடிந்தளவு விரைவில் இடுப்பு முறிவுக்கு பலவிதமான சத்திர சிகிச்சைகள் செய்யக்கூடியதாக இருக்குது. அது அந்த இடுப்பு முறிவு இந்த தன்மையை பொறுத்து, இந்த கட்டமைப்பை பொறுத்து, அந்த கட்டமைப்புக்குரிய மெட்டல் ஒர்க், இம்ப்ளான்ட் பாவித்து நாங்கள் அதுக்குரிய சத்திர சிகிச்சை செய்வோம். ஆனால் சத்திர சிகிச்சை செய்வதன் நோக்கம் என்ன? செய்து 24 மணித்தியாலத்தில் அவரை கட்டிலால் இறக்கி நடக்க வைப்பதுதான் நோக்கம். அது இடுப்பு முறிவுக்கு நாங்கள் வழங்கும் சிகிச்சை. முள்ளந்தண்டை எடுத்துக்கொண்டால் முள்ளந்தண்டில் சில வேளையில் ஒரு சாதுவான ஒரு வெடிப்பு தான் வரும். அப்படியான வெடிப்பு என்று சொன்னால் ஒரு சில நாட்கள் அவர் பெட் ரெஸ்டிலிருந்து ஒரு பெல்ட், ஒரு கோசெட் ஒன்றை போட்டுக்கொண்டு மருந்துகள் உதவியுடன் அவர் நடக்க ஆரம்பிக்கலாம். சில வேளைகளில் மிக கடுமையான வெடிப்பாக இருக்கும். முள்ளந்தண்டு பாரிய சிதைவுக்கு உட்படும். அப்படியானவர்கள் மாசக்கணக்கில் கட்டிலில் படுத்திருந்த காலமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது நவீன முறைகள் மூலம் அந்த சிதைவடைந்த முள்ளந்தண்டு எலும்புக்குள்ளே இரசாயன பொருளை பாய்ச்சி அந்த முள்ளந்தண்டை பழைய நிலைக்கு கொண்டு வந்து
24 மணித்தியாலத்தில் அவர் கட்டில் இறங்கி சாதாரண நடந்து சாதாரண வேலையில் செய்யக்கூடிய வசதிகள் வந்துள்ளது. நான் திருப்பியும் வலியுறுத்தி சொல்கிறேன், நமது நோக்கம் வயதானவர்களும் தன்னிச்சையாக இயங்கி தமது வேலைகளை செய்து மற்றவர்களுக்கு கஷ்டமில்லாமல் முடிந்த அவர்களுக்கு உதவியும் செய்து சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறது. அதாவது அவர்களது வாழ்நாள் முழுதும் குவாலிட்டி ஆஃப் லைஃபை, அதாவது வாழ்க்கை என்ற தரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகுப்பது தான் ஆர்த்தோபெடிக் சர்ஜரியின் நோக்கமாகும். அதுதான் முள்ளந்தண்டு முறிவு ஏற்படும் பொழுது நாங்கள் செய்யும் சத்திர சிகிச்சை தேவைப்படும். சில வேளைகள் சத்திர சிகிச்சை தேவைப்படுவதில்லை. ஆனால் இடுப்பு முறிவு எடுத்துக்கொண்டால் 99% சந்தர்ப்பங்களில் சத்திர சிகிச்சை தான் ஒரே ஒரு தீர்வானது. ஆனால் முள்ளந்தண்டை பொறுத்தவரையில் அது வெடிப்பின் தன்மையை பொறுத்து சில வேளை சத்திர சிகிச்சை தேவைப்படாது, சில வேளையில் சத்திர சிகிச்சை தேவைப்படும். அடுத்து மணிக்கட்டு முறிவு எடுத்துக்கொண்டால் அது அந்த முறிவை நாங்கள் ஏதோ ஒரு விதமான மயக்க மருந்து கொடுத்து ஒன்றில் முறிந்த பகுதிக்கு உரைப்பேற்றி அல்லது முழுதாக மயக்கப்படுத்தி கொடுத்து அவருக்கு ஒரு பிளாஸ்டரை போட்டு செய்யலாம். சில வேளை அந்த முறிவு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் பிளாஸ்டர் மட்டும் பத்தாமல் இருக்கும். சில வேளையில் அவருக்கு 2-3 பின்ஸால் அந்த முறிவை ஸ்திரப்படுத்த வேண்டி எல்லாமே ஏற்படலாம். அடுத்த பொதுவான முறிவு என்று சொன்னேன் தோல் மூட்டு முறிவு. அது தோல் மூட்டு முறிவுன்ற வகையை பொறுத்து அது சில வேளை பிளேட் போட்டு ஆப்ரேட் பண்ண வேண்டி வரலாம். சில வேளை அதை பெல்ட் மூலம் போட்டு அவரை சிறிது காலம் ரெஸ்ட் இருக்க சொல்லி வைத்துவிட்டு அதுக்கு பிறகு ஃபிசியோதெரப்பி அபியாசம் தொடங்கி அவரை படிப்படியாக பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். இதில் எந்த முறிவு எடுத்தாலும் எங்களது நோக்கம் ஒன்று தான், அவரை முடிந்த அளவு பழைய நிலைக்கு கொண்டு வரது. ஆனால் மிக முக்கியமாக அவரது உடம்பின் கீழ்ப்பகுதி முறிந்தால் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், எமது நோக்கம் அவர் கட்டிலில் படுக்கையாக இருப்பதை நாங்கள் விரும்புவதில்லை. காரணம், கட்டிலில் ஒரு நோயாளி, அதுவும் வயதான நோயாளி நீண்ட காலம் படுக்கையாக இருக்கும் பொழுது பல பின்விளைவுகள் ஏற்படுகின்றன. அதாவது காலில் இரத்தோட்டம் தடைப்படும், அதனால் டிவிடி என்ற பாரிய உயிர்கொல்லி நோய் ஏற்படலாம், செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், நியூமோனியா வரலாம், சிறுநீர் தொற்று நோய் ஏற்படலாம், அவர் சுயநினைவு இழந்து டிமென்ஷியா போன்ற வரலாம். இதெல்லாம் வர்றது வாழ்நாளையே இறுதி கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸாக லாங் டைம் பெட் ரிடன் கண்டிஷன்ஸ் ஏற்படலாம். இதன் காரணமாக அதாவது அவர் நடக்க இயலாத ஒரு கண்டிஷனாக அவரது முறிவு ஏற்படுமானால் அவரை விரைவாக நடக்க பண்ணக்கூடியதுக்கு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். ஆனால் அந்த சத்திர சிகிச்சைக்கு முதல் அவரது சத்திர சிகிச்சைக்கு அவர் உட்படுத்த முடியுமா என்பதை பரிசோதித்து பார்த்து அதை அவர் உட்படுத்தக்கூடிய நிலைக்கு அவரை உருவாக்கி சத்திர சிகிச்சை செய்வதுதான் நமது திட்டம். பொதுவாக டாக்டர், எந்த ஒரு பிரச்சனையுமே வரமுன் காப்பது தான் சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல் இந்த மாதிரியான எலும்பு முறிவுகள் ஏற்படுத்துவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன மாதிரியாக அமைந்திருக்கு? இது வருமுன் காப்பது மட்டுமில்லை, வந்தபின் மீண்டும் வராமலும் வேணும். அதாவது பிரைமரி ப்ரிவென்ஷன் அண்ட் செகண்டரி ப்ரிவென்ஷன். அடிப்படையாக 2 விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது அவரது எலும்பை உறுதியாக்க வேணும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற கண்டிஷனை மேனேஜ் பண்ண வேணும். அதுக்கு அவர் அது சம்பந்தமான வைத்திய நிபுணரிடம் சென்று அவரது எலும்பை உறுதிப்படுத்துறதுக்குரிய கால்சியம், விட்டமின் டி வேறு மருந்துகள் இருக்குது, அதில் எடுத்து காலத்துக்கு காலம் எலும்பு உறுதித்தன்மையை டெஸ்ட் பண்ணும், பரிசோதித்து பார்த்து அந்த எலும்பை உறுதிப்படுத்துகிறத ஆஸ்டியோபோரோசிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது ஒரு 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 வகையான முன்னேற்பாட்டு நடவடிக்கை. ரெண்டாவது, நான் உங்களுக்கு சொன்னேன், இவர்களுக்குரிய ஃப்ராக்சர் வாரது வழுக்கி விழுகிறதால ஃபால் ப்ரிவென்ஷன், விழுவதை தடுக்கிறது மிக முக்கியமானது. இது பெரும்பாலும் நடக்கிற சொந்த வீட்டினுள்ளே, பெரும்பாலும் இரவு அல்லது அதிகாலை வேளையில். அப்போ நீங்கள் வடிவ ஆராய்ந்து பார்த்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், டைலில் வழுக்கி விழுவார்கள் அல்லது கால் துடைக்கும் காப்பெட்டில் வழுக்கி விழுவார்கள், ஏதாவது ஒரு வயர் ஒன்றுக்கு ஒரு கால போகும். அப்போ நீங்கள் இதுக்குரிய வசதியெல்லாம் செய்து வைக்கணும். உதாரணம், இரவில் படுக்கைக்கு ஒரு டார்ச் லைட்டாக இருக்கு தேவைப்படும். சில வேலை அந்த இரவில் ஒரு சுவிட்சுக்கு எல்இடி லைட் ஒன்று போட்டு சுவிட்ச் அங்கே இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி போட்டு வைக்கலாம்.
நிலத்தில் ஈரழிப்பு இல்லாமல் டைலில் தண்ணி ஊற்றாமல் பார்க்கணும். காப்பேட்டுகள் தடக்காத மாதிரி இருக்க வேணும். அப்படியே என்னென்ன காரணத்துக்காக வலிக்கு விழ முடியுமோ அதுகளை தடுக்கணும். சிலர் கொஞ்சம் நினைவு குறைஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் கட்டலுக்கு சைட் பார் போட்டு வைக்கணும். அப்படி என்னென்ன சந்தர்ப்பங்கள் அவங்களை விழுகிறதுக்கு காரணமாக இருக்குதோ, வீட்டில் தேவையில்லாத படிகள் இருக்கிறத தவிர்க்க வேணும். புதுசாக நீங்கள் ஒரு வீடு அமைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்படி ஃபால் ப்ரிவென்ஷன் தான் சரி மிக முக்கியமான விஷயம். அவை இது தடுக்கிற இந்த ப்ரிவென்ஷன் ஒரு முறை விழுந்தாலும் உதாரணமாக எமது நாட்டில் அந்தளவு இன்னும் முன்னேற்றமான வசதிகள் இன்னும் எங்களுக்கு ஆளணி பற்றாக்குறை பொருளாதார பற்றாக்குறை செய்யவில்லை. இப்போ வளர்முக நாடுகளிலே இப்போ இது மாதிரி ஒரு வயதானவர் ஒஸ்டியோபொரோட்டிக் ஃப்ராக்சரால் வைத்தியசாலைக்கு வந்தால் அவரது சத்திர சிகிச்சை செய்துவிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்ப முதல் சமூக தொழிலாளர்கள் சோஷியல் ஒர்க்கர்ஸ் வீட்டை சென்று பார்ப்பார்கள். அவற்றை வீட்டில் இன்னொருக்கா விழுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்காண்டு. அப்படி இருக்குமா இருந்தால் அது எல்லாத்தையும் மாற்றி போட்டுத்தான் அவரை வீட்டுக்கு அனுப்புவார்கள். அது வரைக்கும் வீட்டை அனுப்ப மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்தளவுக்கு வசதி இருக்குது. நமது நாடும் அப்படி ஒரு நிலைமைக்கு வர வேண்டும்ன்றது நமது விருப்பம். ஆனால் அதுதான் ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கதைத்திருந்தோம். எலும்பு முறிவு பற்றி கதைத்திருந்தோம். சிறுவர்களுக்கான எலும்பு முறிவு, நடுத்தர வயதினருக்கான எலும்பு முறிவு, அது மட்டுமல்லாமல் முதியோருக்கான எலும்பு முறிவு, இதனை பற்றி சற்று விளக்கமாக கதைத்திருந்தோம். இதனை பற்றிய நிறைய பொதுவான பல விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் களுத்துறை பொது வைத்தியசாலையின் எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஆர் ஞானசேகரம் அவர்கள். டாக்டர் இன்று எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த எலும்பு முறிவு பற்றி நிறைய பொதுவான விடயங்களை நம் அனைவருக்குமே புரியக்கூடிய விதத்தில் கூறி தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்றைய எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாக அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.